எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு வயது வரம்பு. பல வருடங்கள் உருண்டோடி அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களின் வயதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. வருடங்கள் ஓடுவதை கொண்டாடுகிறோம், வயது வளர்வதையும் கொண்டாடுகிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நாட்கள் செல்ல செல்ல பிறந்த நாள் வந்தாலே அது ஒரு சுமையாகவும் பல எண்ணங்களையும் கவலைகளையும் தருவதாகவும் அமைந்து விடுகிறது. வயது வளர்வதை நாம் ஒரு செயலாக எடுத்துக்கொள்ளாமல் வயதாகிவிட்டது என 60 வயதை எட்டும்போது ஒரு முடிவிற்கு வந்து விடுகிறோம். நினைத்து பார்த்தால் இது ஒரு தவறான கணிப்பு. வயது வளர்ந்து கொண்டிருக்கிறது என அவ்வார்த்தைகளை ஏன் உபயோகிக்கக்கூடாது? வயதாகிவிட்டது என்ற வார்த்தையை உபயோகிப்பதை ஏன் மாற்றி வயது வளர்கிறது என்று சொல்லலாமே? அடுத்து பார்த்தால் ஒரு மனிதனின் வாழ்வு காலம் இப்போது 100 வயது வாழ்பவர்களை அதிகமாக செவி வழியாக கேட்கிறோம். 90, 95, 99 என வாழ்வு காலம் நீடிப்பதை பார்க்கிறோம். எனவே வயது என்பது எதுவரை என்பது யாருக்கும் தெரியாது. ஒருவர் மரணித்தால் என்ன வயது என்று கேட்பது வழக்கமாகிவிட்டது. 60க்கும் கீழ் என்றால் சிறிய வயது பாவம் என்றும், 60க்கு மேல் என்றால் இப்பெல்லாம் 80 வயது வரை இருப்பதில்லையா என்றும், 70, 80 என்றால் ஏதோ பரவாயில்லை போய்விட்டார் என்றும், 90 வயது அதற்கு மேல் என்றால் அப்படியா 90 90ஐ தாண்டி விட்டாரா என்றும் வியப்படைகிறோம். நாமே நமக்குள் ஒரு எல்லையை வகுத்துள்ளோம். அதை வார்த்தைகளின் வெளியாக இதைவிட மனதின் எண்ணத்தை நாம் ஒருவரை குறிப்பிட முடியாது. இவ்வார்த்தைகளை தவிர்ப்பது நமக்கு நன்மையை தரும், மனதிற்கும் அமைதி தரும். மேலும் உடல் நலமில்லை என்றால் அவரது வயதை வைத்து நாமே ஒரு முடிவு செய்து முடிவை நாமே சொல்லிவிடுகிறோம். எண்ணம்தான் வாழ்க்கை என்பதை அறிவோம். உடல்நல குறைவு எந்த வயதில் வேண்டுமானாலும் வரலாம். இப்போது பிறந்த குழந்தை முதல் பலவிதமான நோய் ஏற்படுவதையும் அதை சரியான சிகிச்சை மூலம் வாழ்நாளை வளப்படுத்துவதையும் அறிய முடிகிறது. அறிவியலும் விஞ்ஞானமும் நமக்கு உணர்த்துவது வாழ்வு காலம் வளர்ந்துள்ளது என்பதை. முந்தைய நூற்றாண்டுகளில் குழந்தை பிறந்தவுடன் இறந்து விடுவதையும், சிறு வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்ததையும், பலவிதமான நோய்கள் தொற்றுக்கள் என பாதிப்பை ஏற்படுத்தியதையும் அறிவோம். ஆனால் இன்று கொரோனா என்ற ஒரு துன்பத்தை கடந்து வந்து நமது விஞ்ஞானமும் மருத்துவமும் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து அத்துன்பத்தை களைந்ததை அறிவோம். பல நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களையும் பலவிதங்களில் கொண்டு வந்து முன்னேறி வரும் மக்கள், மனித இனம் இந்த ஒரு சொல்லை வயதாகிவிட்டது, வயதானவர் போன்ற சொற்களை உபயோகிக்காமல் ஒரு நொடி சற்று யோசித்து வயது வளர்ந்து வருகிறது என்றும் வயது வளர்ந்தவர் என்றும் சொல்லி அழைத்து பேசி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கலாம் அல்லவா? வயதான காலத்தில் சும்மா இரு, ஏன் இப்படி அலைகிறாய் என நாம் நம் வீட்டில் உள்ளவர்களையும் வெளியில் பார்ப்பவரையும் கூறும் வார்த்தையை தவிர்த்து நாம் இனி வயது வளர்ந்து விட்டது, வயது வளர்ந்தவர் என இனிமையான சொற்களால் அவர்களை அழைத்து அவற்றை உபயோகிக்கலாமே. இந்த புத்தாண்டில் புதிய சொல்லை பயன்படுத்தி நம் முயற்சியால் வழக்கில் கொண்டு வர உறுதி கொள்வோம். வயதானவர், வயதாகிவிட்டது என்ற சொல்லுக்கு பதில் வயது வளர்ந்து விட்டது, வயது வளர்ந்து வருகிறது, வயது வளர்ந்தவர் என்று அழைப்போம். ஏன் நமக்கு நாமே இச்சொல்லை வார்த்தைகளால் நாம் மனிதர்களின் மனதை குளிர்விப்போம். வளர்ந்தால்தான் மனிதன், வளரவில்லை என்றால் அது மனித வாழ்க்கைக்கே அர்த்தமில்லை. எனவே வயது வளர்ந்து வருகிறது, வயது வளர்ந்தவர் என்ற சொற்களை பயன்படுத்தி நாமும் மகிழ்ந்து அவர்களையும் மகிழ்விப்போம். வயதானவர் என்ற சொல்லை எடுத்துவிட்டு அவர்கள் மனம் குளிர வயது வளர்ந்தவர் என்று மனதார கூறி வாழ்த்துவோம். சரிதானே? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஹாப்பி நியூ இயர். மற்றவர் மனதை
மகிழ்விப்போம், குளிர்விப்போம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பி நியூ இயர். இனிமையான சொற்களை மீண்டும் மீண்டும் பகிர்ந்து மகிழ்வோம். ஹாப்பி நியூ இயர்.